என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு ஒரு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை தான் நான் சொல்ல போகிறேன். ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். சார் ஏற்கனவே ஒரு நாள் கொடுத்துருக்காங்கல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நினைவும் நமக்கு வரும். அந்த நினைவு விட்ட போகிறேன். இனிமேல் வந்து ரேஷன் கடையில் போய் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ இல்லை கண்விழி ரேகையை கொடுத்தோ நீங்கள் வந்து பொருட்களை வாங்குறது இல்லை. வீடு தேடி கொண்டு வந்து ரேஷன் பொருளை அளந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போக போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவிப்புனால உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சொல்லியிருக்க அந்த பேட்டியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. கடந்த 12ஆம் தேதி மார்ச் மாதம் 12ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தோட தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டிருக்கு. அது கண்டிப்பாக அதில் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இனிமேல் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2026 சட்டசபை தேர்தலுக்கு வந்து முன்னோட்டமாக வந்து நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி எல்லாம் வந்து விவாதம் நடந்துக்கிட்டு இருந்தது. இதனுடைய தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், மும்மொழி கொள்கை தேவையில்லை, பல தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து ஒரு முன்மொழிவை கொண்டு வந்தாங்க. ரேஷன் கடைக்கு வந்து மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. வயசானவங்க, நோய் உள்ளவங்க அவங்களாம் வந்து கை ஃபிங்கர் பிரிண்ட் உழுவ மாட்டேங்குது, அவங்களுக்கு உழுவ மாட்டேங்குது. பயோமெட்ரிக்கில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, பொருள் வாங்க முடியும், அலைக்கழிக்கிறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. சிஎம் செல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கிறதுனால நேற்று 2 நாள் லீவ் வந்துருச்சு, சனி ஞாயிறு லீவ் வந்துருச்சு. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 24/3/2025 புதிய அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, வீடு தேடி லாரியில் கொண்டு வந்து பொருட்களை விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோட்டமாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்தலாம். இது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து அறிமுகப்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. மற்ற மாகாணம் கிட்டத்தட்ட கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மன்னார்குடி, மயிலாடுதுறை, கடலூர் இது மாதிரி இடத்துங்கள்லாம் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பொருட்களை வந்து நேரடியாக மக்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு போய் என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ பயோமெட்ரிக் மூலமாக உங்களுக்கு பணத்தை வாங்கலாம். அதில் ஒரு குறிப்பாக வந்து QR கோடையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. உங்களுக்கு ஜிபே இருந்துச்சுன்னா ஜிபே மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை ஸ்வைப்பு மூலமாக கார்டு வச்சுருந்தீங்கனாலும் கார்டு மூலமாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து பாமாயில் அரிசி, மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க, ஜீனி கொடுக்குறாங்க, துவரம்பருப்பு, இது எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து சாதாரண மக்களுக்கு வந்து 105 ரூபா தான் வருது. சில மாநகரங்களில், பேரூராட்சிகளில் வந்து 5 கிலோ ஜீனி கொடுக்குறாங்க. அது ரேட்டு வேறு மாதிரி வரும். இப்போ 2 கிலோ சீனி, 2 கிலோ துவரம்பருப்பு, 20 கிலோ இலவச அரிசி, 1 லிட்டர் பாமாயில் 105 ரூபா வருது. இது வந்து ஸ்வைப் மூலமாக கொடுத்துட்றாங்க, ஜிபே மூலமாக பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பையும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறதுனால பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தால் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நிறைய செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமும் ஒரு நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து வீடு தேடி ரேஷன் போகிறதில்ல, தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக இடம்பெற்றிருந்தது. 4 வருஷமாக செயல்படுத்த முடியாத ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து 2 மாதம் 3 மாதம் கிட்டத்தட்ட வந்து வீடு தேடி ரேஷன் பொருளை வந்து கொடுத்தது நம்ம மறக்க முடியாது. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. எடப்பாடி திரு பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அனைத்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து ரேஷன் பொருளை வந்து வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா அங்கே கூட்ட நெரிசல், சமூக இடைவெளி போயிடும், கொரோனா தொற்று அதிகமாகிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை முன்மொழிஞ்சு தான் திமுக முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்து வீடு தேடி ரேஷன் பொருளை கொண்டு வருவோம், மாதம் வந்து ரீடிங் எடுப்போம், கரண்ட் பில் அப்படின்னாங்க. அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் 100% நிறைவேற்றிட்டதாக திமுக தலைவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து மாதம் ரீடிங் எடுப்போம் அப்படிங்கிறது 2 மாதம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மின்கட்டணம் ஒரு பக்கம் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம அதை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கும். யார் ஆளுங்கட்சி எதிர்கட்சி நம்ம பார்க்கல, தமிழக மக்கள் என்னுடைய கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவில் தான் உணவு தேடி ரேஷன் பொருள் அப்படிங்கக்கூடிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். என்றைக்கு நம்ம கிளம்ப கொடுத்துருக்காங்க அந்த தேதியில் நம்ம தெருவுக்குள்ளே வந்துச்சுனாக்கா நம்ம பயோமெட்ரிக் மூலமாக, ஜிபிஐ மூலமாக, இல்லை வந்து QR கோடு, இல்லைனாக்கா ஸ்வைப் மூலமாக, இல்லை பணத்தை கொடுத்து நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சக்கரபாணி அவர்களும் திமுக அரசுக்கும் மக்கள் வந்து இன்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க, மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்தணும், சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாது, செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்குறது இந்த நிகழ்ச்சி மூலமாக திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.